ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். மனசுல தைரியம் பிடிவாதம் கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனா அன்பையும் பாசத்தையும் அதிகமா வெளிப்படுத்தக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். என்ன ஒண்ணு, ஒரே மாதிரி சூழ்நிலையை வாழ பெரும்பாலும் இவங்க விரும்புவாங்க. அதாவது திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு இவங்க மனசு கொஞ்சம் தயங்கும். அதாவது புதுசா ஒரு சூழ்நிலை, இன்னும் புதுசா ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தை எல்லாமே கொஞ்சம் இவங்க அதுக்கு ஒத்து போகிறதுக்கு நாளாகுன்னு சொல்லலாங்க. திடீர்னு ஒரு மாற்றம் வந்துட்டா இவங்களால அது கொஞ்சம் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துக்கே போலாம் நீங்க கூப்பிட்டா கூட டக்குன்னு வரமாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலாங்க. ஒண்ணு வேலை செய்யற இடம், இல்லைன்னா வீட்டுல. எப்பயுமே ரிஷபராசிக்காரங்க இப்படிதான் வாழக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஒரு ஆர்வங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பணமோ அதே மாதிரி தங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளா இருக்கட்டும், அது மேல ஒரு பற்றுங்கிறது வச்சிருப்பாங்க. பழைய நினைவெல்லாமே அசை போட்டு பாக்குற பழக்கம்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம் தாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டா போதும், உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நல்ல மாற்றம் தான். அன்புங்கிறது இவங்க அதிகமா கொடுப்பாங்க. அன்பால எதையுமே வசப்படுத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல கொஞ்சம் ராக கேதுவோட சஞ்சாரத்தால மன உளைச்சல், தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, தேவையில்லாத பயமுறுத்துற மாதிரி கனவு வருது, இல்லைன்னா ரொம்ப நாளா மனசுல வச்சிருக்கக்கூடிய ஆசை எல்லாமே இந்த நேரம் நிறைவேற மாதிரியான விஷயம் எல்லாமே நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் கனவு பாதிப்பு இருக்கும். இந்த நேரத்துல நீங்க உங்க லட்சியம் நிறைவேறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. புதுசா நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குற மாதிரியான விஷயம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள தான் நடக்க இருக்குது. அந்த வகையில நீங்க கண்ட கனவு எல்லாமே நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் நடக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கண் திருஷ்டி பாதிப்பு, எதிர்மறையான விஷயம் உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி இருந்தா கருங்காலி மாலையை நீங்க வாங்கி பயன்படுத்தலாங்க. கருங்காலியால சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறப்ப இந்த எதிர்மறை சக்திங்கிறது நீங்க நேர்மறை ஆற்றங்கிறது நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல காரியம் நடத்திக்கலாம். நிறைய பேத்துக்கு பிரச்சனையே இந்த பழைய கடனை அடைச்சு முடிச்சுட்டா போதும்னு நினைக்கிறது தான். அந்த வகையில் பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பண வருமானம் ரொம்ப நாளாக உழைப்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கான பணங்கிறது வந்த பாடு இல்லையேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த பழைய பாக்கி எல்லாமே வரத்துக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தான். புதுசா நீங்க முயற்சி செய்யலாம். இந்த நேரம் ரிஷபராசிக்கு இந்த வாரத்துல நிறைய நல்ல மாற்றம், நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கான யோகம் இந்த நேரத்துல உண்டாகி இருக்குதுங்க. அதனால அதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண வருமானம் சிறப்பா இருக்கும். அதனால தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி இந்த நேரம் முழு மூச்சோட செயல்பட பாருங்க, கண்டிப்பா சிறப்பான பலன் தான். ஆரோக்கியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்குங்க, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு யோசிச்சு மன உளைச்சலோட இருந்திருப்பீங்க. சரியா சாப்பிட முடியாம, சரியா தூங்க முடியாம, நடந்து முடிஞ்ச விஷயத்த யோசிச்சு யோசிச்சு இருக்கிற நாட்களையும் கொஞ்சம் நீங்க நரகமா தான் மாத்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில அந்த விஷயத்துல மட்டும் நீங்க வெளியே வந்துட்டாலே போதும், இந்த நாட்கள் சிறப்பா தான் இருக்குது. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது சமீப காலமாகவே இருந்திருக்காது. நல்ல நண்பர்கள் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு தான் ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அந்த வழியில இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழிலையும் உங்களுக்கு யோகம் சிறப்பா இருக்குது. வெளிநாட்டுல சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆரோக்கியத்துல எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கும் பாதிப்பு இல்லை. என்ன ஒண்ணு, கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பீங்க. டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. சூரியனுடைய அமைப்பு, செவ்வாய் ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க இருக்கிற இடத்துலயும் சரி, நண்பர்கள் மூலமா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. ரிஷபராசிக்கு வெளிநாட்டை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு பண வரவு நல்லபடியா தான் இருக்குது. எடுக்கிற காரியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் சிறப்பா இருக்கும், தொட்டது தொடங்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய உடல்நலத்துல, அவங்களுடைய பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வண்டி வாகனத்துல போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். பெருசா பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இந்த வாரத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு நேரம் தான்.
நினைக்கிறது நடக்கும். கலசர ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால பொருளாதாரத்துல பெருசா பாதிப்பு இல்லை. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லபடியா நடக்கும். குடும்ப பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் பெருசா தொந்தரவு இல்லைன்னு சொல்லலாங்க. முன்னாடி நடந்த விஷயத்தை நினைச்சு நீங்க இந்த நேரம் அதாவது சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தாம இருந்துட்டாலே போதும். வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயம், அவங்களுடைய பயணம், சகோதர வகையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. சகோதர உறவுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்காது, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். வாக்குவாதம்லாம் இருக்கும், மனக்கசப்பாக அந்த வழியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயுடைய உடல்நலத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லைங்க. நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் நல்லபடியாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளியூர் பயணம் இல்லாமல் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகம்தான். அந்த வகையில் உங்களுக்கு பயணத்தால் பெருசாக பாதிப்பு இல்லை. லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லாங்க. சுக்கிரனுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு, குருவோட அமைப்பு உங்களுக்கு ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தால் கூட, சொத்து சேர்க்கை சிறப்பாக இருந்தால் கூட, இந்த தொழில் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் இருக்கும். ஆனால் வம்பு வழக்கு மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் எதுவுமே சரியாக முடியாமல் இருந்திருக்கும். அரைகுறையாக நின்று இருக்கிற மாதிரி தான் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இல்லை, சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த தந்தை உறவு, இந்த கூட பிறந்த உறவுன்னு பார்த்தீங்கன்னா மனசாபை ஏன் ஏற்படுதுன்னா, இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும். சகோதரி உறவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதரிகள் மேலே நீங்கள் எப்பயுமே பாசமாக இருக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு இல்லைன்னா கூட சகோதரிகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பார்த்து செய்யணும்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்குறையோடு இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். முக்கியமாக அவங்க மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, சகோதரிகள் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி சார்ந்தவங்க நீங்கள் சகோதரிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவங்களுடைய தேவையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வர பாருங்க. அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சரி, உங்கள் பொருளாதார நிலைக்கு சரி, அது சிறப்பான விஷயமா அமையும். இதை கொஞ்சம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்கள் குழந்தைகளோட நிலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பு தான். குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே, பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க வேலை விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான், திருமண விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. உங்கள் எண்ணம் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகள் வழியில இருந்த பல பிரச்சனை நீங்கிறதுக்கான வாரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம். உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால குலதெய்வ கோவிலுக்கு வழக்கம் போல நீங்கள் தொடர்ந்து தீபம் போட்டு முடிஞ்சது ஒரு சக்கரை பொங்கல் படையலாவது இட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதை முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் கணவன் மனைவிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சண்டை சச்சரவுங்க கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. உங்களுக்குள்ளார எந்த பாதிப்பு இல்லைன்னா கூட இந்த சொந்த பந்த வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிச்சிருக்கும். அந்த வழியில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கிறது இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது. அதனால நன்மை தான். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவு இல்லை. கணவனுடைய அன்பு, குழந்தைகளுடைய அன்பு பரிபூர்ணமாக இந்த நேரம் கிடைக்கும். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சமீப காலமாக கொஞ்சம் வேலைச்சுமைங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வேலைச்சுமை குறையுது. வேலை செய்கிற இடத்துலையுமே அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கணும் இந்த நேரம். சேமிப்பு செய்கிற அளவுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பண வருமானம் பரவாயில்ல தான். ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன சின்ன செலவு உங்களுக்கு காத்திருக்குது. அதை சமாளிக்கணும்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கனமாக இருந்துக்கிறது நல்லது தான். அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க, அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா மன அமைதியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கிறது கொஞ்சம் கொடுத்துரும். ஏற்கனவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க ரிஷபராசி சார்ந்தவங்க. எல்லாமே சரியாக இருந்தால் கூட மனசு தான் ஒரு நிலையில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த வழியில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாராவது மனஸ்தாபம் ஏற்படுத்தினா கூட கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி சிறப்பு தாங்க. நிறைய ரிஷபராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கனவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மன உளைச்சல் இருக்கிறதால சரியாக ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. ஒரு தேவையில்லாத விஷயம் கனவுல வர மாதிரியான விஷயமா இருக்கும். அதனால் அதை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான்.
இந்த நேரம் கனவு மூலமா நீங்க நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குற மாதிரியான விஷயம் எல்லாமே நடந்தா அது பலிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கனவு கொண்டா சிறப்பு தான். அதாவது வேலையில பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ரிஷபராசி அன்பர்கள் நீங்க நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த நேரம் உடம்புல பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லை. வேலையில இருந்த நெருக்கடி கூட நீங்குது. வியாபாரம் தொழில் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. எந்த வேலையை நீங்க செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டம் போட்டு செய்ய பாருங்க. அதாவது முன்னாடியே இந்த வேலையை செஞ்சா சரிப்பட்டு வரும் வராதுங்கிறத கொஞ்சம் முன்னாடியே நீங்க திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு தான். நிறைய பேர்த்துக்கு இந்த வாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பண வருமானம் ஓரளவுக்கு இருக்கிறதால புதுசா இடம் வாங்குறது, அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யறது எல்லாமே நடக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இந்த நேரம் நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறங்கிற பேர்ல வீட்டுல ஒரு அத்தியாவசியமான தேவை இருந்தா கூட அதை நிறைவேற்ற முடியாம ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த நேரம் அப்படி இல்லை. வீட்டு தேவை நிறைவேறும். நிறைய விஷயங்கள் வீட்டுக்காக செய்ய போறீங்க. அந்த வழியில குடும்பத்துல இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண வருமானம் பரவாயில்லைங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனையை விட இந்த நேரம் உங்களுக்கு அந்த பல பிரச்சனை நீங்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிறப்பான நிலைமை தான். வியாபாரம் தொழிலெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லபடியாக நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்குங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். பழைய பாக்கி எல்லாமே வசூலாகிறதுக்கான நேரமும் இந்த நேரம் தான் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லலாம். மொத்தத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. மிருகஷீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை கொடுக்கணும். எந்த அளவுக்கு அக்கறை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். ஆனால் எடுக்கிற முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதிங்க. தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எந்த தடையுமே இல்லை. எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ பண வருமானம் அந்த அளவுக்கு கையில் புரளும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை சச்சரவு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு இருந்தால் கூட அது இருந்திடம் தெரியாமல் போயிடும். தம்பதிகளுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நடக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்கிறதால அடுத்தடுத்த நடவடிக்கையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். அவங்களுடைய எதிர்காலத்துக்காக பல முக்கியமான முடிவு எல்லாம் எடுக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் கடைபிடிச்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கேதுவோட அமைப்பு ராகுவோட அமைப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதால மனசுல தான் அமைதிங்கிறது இருக்காது. அதனால சிவ வழிபாட்டை நீங்க மறக்காம செய்ய பாருங்க. சிவ வழிபாடு ஏன் செய்ய சொல்றாங்கன்னா மன அமைதி கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு. சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மன அமைதிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. என்னைக்குமே ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதால எல்லா விஷயத்துல சிறப்பான பலன் கொடுத்தாலும் இந்த குலதெய்வத்தோட தோஷங்கிறது பெரும்பாலும் இந்த சுக்கிரனை ராசியா கொண்டு அதாவது ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எவ்வளவு தடை வந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர பாருங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இந்த கால்நடைகள் இருந்தா அந்த விலங்குகள் இருந்தா உங்க கையால நீங்க உணவு தர பாருங்க. முக்கியமா உங்க கண்ணுல படுற மாதிரி வீட்டுல பொறுத்த வரைக்குமே இந்த கோமாதா படம் பசுமாட்டோட கோமாதா படம் வாங்கி வச்சு அந்த படத்தை நீங்க கண்ணில் படுற மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஏன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்னமே காளை மாட்டோட சின்னம். நீங்க எப்பயுமே அதாவது கிருஷ்ணருடைய ஒரு ராசியா சொல்லலாம். ரிஷபராசி ரிஷப லக்கணத்துல தான் கிருஷ்ண பகவான் அவதரிச்சுதான் சொல்வார். அதனாலதான் ரிஷபராசி சார்ந்தவங்க இந்த கிருஷ்ணருடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டையும் இந்த கோமாதாவுடைய படத்தை நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே சிறப்பான பலன் தாங்க. நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க கண்ணில் படுற மாதிரி இந்த காளை அதாவது இந்த பசுமாட்டோட படத்தை நீங்க வச்சிருக்க பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.